நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். நம்ம அவலை வச்சு நார்மலாக ஒரு ஸ்வீட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவோம், இல்லை கடுகுளுந்து தாளித்து ஒரு உப்புமானு பண்ணுவோம். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட நம்மளோட ஹெல்தியான ஸ்வீட் அவல் உப்புமாவும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம அவல்லே 2 விதமாக கிடைக்கிது. ஒன்று வந்துட்டு ரெட் ரைஸில் செய்கிறது, இன்னொன்று வந்துட்டு இது அன்ப்ராசஸ்ட், அதனால் அது ரெட் கலரில் இருக்கும். இதில் ஆந்தோசயனின் அப்படின்ற பிக்மெண்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் ரிச் இன் ஃபைபர். இதில் ஃபாஸ்பரஸ், ஜிங்க், மேங்கனீஸ் அப்படின்ற நிறையா மினரல்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் போன் ஹெல்த். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒயிட் அவல், இதுவும் நல்லது. இட் இஸ் ஈஸி ஃபார் டைஜஷன். இட் இஸ் ரிச் இன் வைட்டமின் B1, தயமின்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த அவல் கிடைக்குதோ நம்ம அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி இதில் 2 விதமாக செய்ய போகிறோம். ஒன்று வந்துட்டு ஒரு அவல் உப்புமா, ப்ளஸ் இன்னொன்று வந்து ஸ்வீட் அவல். நம்ம இந்த அவலை 2-3 தடவை வாஷ் பண்ணணுன்னு தேவையில்லை. ட்ரிங்கிங் வாட்டரில் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டோன்னா அதுவே ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா பேஸ்ட் ஆகிடும். இதில் வந்துட்டு நமக்கு கட்டி அவல்னு கிடைக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. பேப்பர் அவல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது பொடி ஆகிடும். நம்ம இந்த ஸ்வீட் அவலுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை, அன்பாலிஷ்ட் அந்த ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் பாலை சூடு பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும் பைண்டிங்க்கு. இப்போ சீக்கிரம் அந்த சர்க்கரையும் மெல்ட் ஆகி அந்த அவலோட சேர்ந்து வரும். இது நம்மளோட ஸ்வீட் அவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம அவல் உப்புமாக்கு தாளிப்புக்கு நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பும் அப்புறம் நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம சேர்த்துப்போம். தேவைன்னா உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸ் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கிரவுண்ட் நட் சேர்க்கும்போது இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன். அப்புறம் இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பட்டாணி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லை வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னா பண்ணலாம். வெந்தயக்கீரை இது ரொம்ப ரொம்ப நல்லது. இட் கண்டெய்ன்ஸ் கால்சியம், பீட்டா கரோட்டீன் அண்ட் வைட்டமின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தயமின், ரைபோஃப்ளேவின், ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு எக்கச்சக்கமான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது சும்மா அவல்னு சொல்லாமல் நம்ம ஹெல்தியான ஒரு சாப்பாடு கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு தாளிச்சிட்டு இங்கே வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் நம்மளோட கிரவுண்ட் நட்டையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கிரவுண்ட் நட்டை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். கருக்கிடாதீங்க. இதை நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போவே போட்டோன்னா அது ரொம்ப சாகி ஆகிடும். நமக்கு இந்த வெங்காயம், இஞ்சி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு ஃப்ரை ஆனதும் இதில் நமக்கு பச்சை மிளகாயும் இந்த வெந்தயக்கீரையும் போட்டுட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இந்த வெந்தயக்கீரையோட அந்த கசப்பு எதுவுமே இருக்காது. வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. இட் ஸ்ட்ரென்தன்ஸ் அவர் ஹேர். முடிக்கு, ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு டைஜஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட லிவர் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. நம்ம கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட பிபியை ரெகுலேட் பண்ணுது. ப்ளஸ் வெந்தயக்கீரை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ப்ளட் சுகர் லெவலையும் அது கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் நமக்கு கொஞ்சம் பட்டாணி, தக்காளி சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை கசக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. வாரத்தில் மினிமமாக ஒரு 2 வகையான கீரைகளை நம்ம சாப்பிட்றது உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிளாஸில் 1/2 கிளாஸு பாலும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அதில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. சால்ட்டு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, நிறையா போடாதீங்க. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட கிரவுண்ட் நட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் நம்ம இங்கே ஊற வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட கர்நாடகாவில் நார்த்தில் எல்லாம் போஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஹா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. டாக்டர்ஸே வந்துட்டு ரைஸு கம்மி பண்ணிக்கோங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த அவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ரைஸை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அவல் அடிக்கடி சேர்த்துக்கலாம். அதுக்காக தினமும் போட்டு சாப்பிடக்கூடாது. 15 days ஒன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடலாம். இப்போ நம்ம ஒரு கப் ஆஃப் அவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 60 grams ஆஃப் அவல் இருக்குது அப்படின்னிங்கன்னா அதில் ஒரு 76% ஆஃப் கார்போஹைட்ரேட் கொடுக்கு, 23% ஆஃப் ஃபேட் இருக்குது, 0.4% ஆஃப் ஃபைபர் இருக்கும் நம்மளோட வெள்ளை அவலில். அதே ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மோர் ஆஃப் ஃபைபர் அண்ட் ஆந்தோசயனின் இருக்கும்.
ப்ளஸ் இதில் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 3.9 கிராம்ஸ் இருக்குது. மொத்தத்தில் ஒரு கப் ஆஃப் அவல் சாப்பிட்டிங்கன்னா 207 கேலரிஸ் நமக்கு கிடைக்கிது. சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு அவலும் வெந்தயக்கீரை போட்ட உப்புமாவும் அவல் உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கனாஸ் வாட்ஸ் குக்கிங்கை. தேங்க்யூ.